கார்த்தி தீபா சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. ஐஸ்வர்யா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம எதாவது ஒன்று பண்ணியே ஆகணும், இனிமேட்லாம் வந்து பாவம் புண்ணியெல்லாம் பார்க்கவே கூடாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க மாட்டுக்கும் தீபா இருக்கிற இடத்துக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் கீதாவை தேடி வந்து அந்த அதிகாரிங்க வந்து ஒவ்வொரு இடத்துக்காக வந்து ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருக்காங்க. என்னடா அது இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக கீதா வந்து எங்கே இருக்காங்களோ அதே இடத்துக்கு வந்து அந்த அதிகாரிங்க வந்துடுறாங்க. கீதா வந்து யோசிக்கிறாங்க, எப்படி இருந்தாலும் நம்மளை வந்து தேடி கண்டுபிடிக்கணும்னா எங்கே வருவாங்க, இங்கே தான் எங்கேயாவது வந்து தேடுவாங்க. ரொம்ப நேரம் நான் இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட நான் மாட்டிக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. நம்ம இப்போ எப்படி வந்து எஸ்கேப் ஆகலாங்கிற மாதிரி தான் கீதா வந்து யோசிச்சுட்டு அவங்க மாட்டுக்கும் வெளியில் வந்து வராங்க. வெளில வந்தோடனே எங்கடா அது கார்த்திகன்லேயும் மாட்டிடக்கூடாது, நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகவே ஆகணும், யாருக்கெல்லாம் பாவம்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தீபா மாட்டுக்கும் யோசிச்சுட்டே இருக்காங்க. ஐஸ்வர்யா வந்து ஒரு பக்கம் இன்னைக்கு அவளை பத்திரமா அமுச்சு வைக்கணும், இல்லைனா அபிராமி அம்மாக்கிட்டேயும் ஒத்துமொத்த கதையும் வந்து சொல்லிட்டானா அதுக்கப்புறம் யாருமே என்ன மன்னிக்க மாட்டாங்க. அப்புறம் நிரந்தரமாக நான் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ரியாக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் எனக்கும் நடக்குங்கிற மாதிரி ஐஸ்வர்யா வந்து யோசிச்சுட்டு அப்படியே வந்து அந்த இடத்துக்குள்ளேயே வந்துடுறாங்க. தீபா கண்டிப்பாக வந்து இருக்காளா இல்லையா, இல்லை கார்த்தி வந்து சும்மா சொன்னாங்களா, ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி யோசனையில் தான் வந்துட்டு இருக்காங்க. கீதா வந்து கதவு திறந்து வெளியில் வந்து வராங்க. அப்பன்னு பார்த்து ஐஸ்வர்யா வந்து பார்த்துட்றாங்க. அப்போனா இவ உண்மையிலே இருக்காளா, சரி சரி இவளை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஐஸ்வர்யா. அப்பன்னு பார்த்து அதிகாரி வந்து வந்துடுறாங்க. அச்சச்சோ என்னடா இவங்க வேற இங்கே இருக்காங்களே, இப்போ நம்ம என்ன பண்ண முடியும். ஐஸ்வர்யா எதுக்கும் கவலைப்படாத, எதுவாக இருந்தாலும் தைரியமாக செய்ய வேண்டியதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்படியே அடிமேல் அடி வச்சு வந்துக்கிட்டே இருக்காங்க ஐஸ்வர்யா. கீதா வெளியில் வந்து பார்த்தோன்னா அந்த அதிகாரியை பார்த்துட்றாங்க. ஐயோ நம்ம வந்து எஸ்கேப் ஆகணும்னு பார்த்தா என்னடா இவர் வந்து நிற்கிறாப்புல, இங்கேருந்து நான் தப்பிச்சு போகணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ரூம்குள்ளேயே வந்து போகிறாங்க. எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு தீபான்னு பேரில் தானே நம்ம இருக்கோம், நம்ம எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும்னா நம்ம இங்கேருந்து என்ன பண்ணணும், கார்த்தியோட மனைவியாக தான் நம்ம இங்கேருந்து வெளியில் போகிற மாதிரி கட்டாயம் வந்து ஏற்படுது. அந்த இடத்துல நம்ம கீதாவுக்கு வேறு லெவலில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீனில் கார்த்தி மாட்டுக்கும் அப்படியே வராங்க. இவ்வளோ நேரம் வந்து நான் கீதாங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருந்தவங்க இப்போ தீபாவை நடிக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு சீன் வந்து கிரியேட் ஆகிருக்கு நம்ம கீதாவுக்கு. உடனே கார்த்தி வந்துடுறாங்க. சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே, என்னது சொல்லுங்களா, ஒன்றும் புரியலையே, கார்த்திக் உண்மையில வந்து கல்யாணம் ஆகிருக்குமோ, சரி என்ன ஏதுன்னு தெரியல, நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும்னா கார்த்தி உதவி இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு கார்த்திக்கிட்ட ஹெல்ப் வந்து கேட்குறாங்க நம்ம கீதா. ஒரு பக்கம் ஐஸ்வர்யா மாட்டுக்கும் வெளியில் வந்து வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அதிகாரி வந்து அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து கீதான்னு யாரும் இங்கே வந்து சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் யாரும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி நேற்று யாராவது ஒருத்தவங்க இங்கே வந்து சேர்ந்துருக்காங்களா, அவங்க லிஸ்ட்டு எல்லாத்தையும் எனக்கு கொடுங்கங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஏன் சார் அவங்க பேரை வந்து வேறு ஏதாவது பேரை சொல்லி கூட சேர்ந்துருக்கலாம்ல, அவங்களுக்கு வந்து ஒரு 26 வயசு 27 வயசுக்குள்ளே தான் இருக்கும், அது மாதிரி இருக்கிறவங்கள மட்டும் பேரை வந்து சொல்லுங்கங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம் சார் 2 பேரை சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொன்னேன். கரெக்டாக வந்து அவங்க பேர் என்னங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இல்லை பேர் தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், அவங்க வேறு பேர் கூட கொடுத்துருப்பாங்க, அந்த 2 பேரையும் வந்து கையோட காட்டுங்கன்னு சொன்னேன். கீதா மாட்டுக்கும் ரூம்குள்ளே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அதிகாரி வந்து கரெக்டாக வந்து அந்த ரூம் கதை வந்து திறக்க வராங்க. என்னடா அது திடீர்னு வந்து ஒரு கை வருதேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கீதா. அப்பன்னு பார்த்து கதவு திறந்து பார்த்தா அந்த அதிகாரி வேறு ஏதோ ஒரு இடத்துல தான் வந்து கதவு திறந்து பார்த்துருக்காங்க. இவங்க இல்லைம்மா இன்னொருத்தவங்க சேர்ந்தாங்கன்னு சொன்னல, அந்த ரூம் கதவை காட்டணுன்னே இப்போ தான் கீதா இருக்கிற ரூம் பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், செம்ம ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோயும் கேளுங்க.